ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த சீசன் 9 விட்டு வெளியே போயிட்டாங்க. காரணம், ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. வரும்போது எப்படி தனியாளாக உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி போகும்போது தனியாளாக தான் போயிருக்காங்க. கமருதீன் கூட வரல. ஸோ கமருதீனுக்கு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு கேம். இதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நடக்கும், எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் கடந்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? அவங்களும் கடந்து வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போல்டான ஒரு பொண்ணு தான் விஜய் பார்வதி. அதை முதல்ல நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து பேச வந்துட்டு ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அதாவது அவங்க ஏன் வந்து மனசளவில் வந்துட்டு பாதிச்சாங்கன்ற விஷயங்கள் அங்கே எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லிட்டு ஈஸியாக நார்மலைஸ் பண்ணாங்க. பற்றி அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சார் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க சார், அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு சார். ஏம்மா அவங்க இல்லாததையாக சொன்னாங்க, நாங்களாம் பார்த்த தரமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயத்த அங்கே இருக்கிறவங்க முன்னாடி சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்காம வந்துட்டு அவங்க இல்லாததையாக சொன்னாங்க அப்படின்னு கேட்குறீங்களே, அது எப்படி? எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா ஹோஸ்ட்ன்றவங்க எல்லாருக்கும் காமன் தானே. அப்போ அவங்களுக்கும் ஒரு மனசு ஹர்ட் ஆகிருக்குல்ல. இப்போ அதையும் கேட்கணும்ல. எதையுமே கேட்காம வந்துட்டு அதுலேயும் கொடுமை என்னென்னா, இவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கு. வெளியே போடி அப்படின்னு திவ்யா அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு ரெட் கார்டு வாங்கியிருக்கு. நீங்கள் வந்து அந்த அந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் பாருன்னு வந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டீங்க, அவங்களை கலாய்ச்சிட்டு இருந்தீங்க, எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். வெளியே போடி, நான் சார்கிட்ட பேசுகிறேன்டி. அவர் உங்களுக்கு மட்டுமே உரிமையான ஒரு சார், விஜய் பார்வதிக்கும் உரிமையான சார் தானே. நான் சார்கிட்ட பேசுகிறேன், நீ யார்டி வெளியே போடி அப்படின்றீங்க. என்னமோ இது உங்கள் வீடு மாதிரி. இது பிக் பாஸ் வீடு தானே. அவங்க வந்து ரெக்கார்டு வாங்கிட்டாங்க, அவங்க வெளியே போகிறவருக்கு இந்த வீட்டில் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதையும் வந்துட்டு இன்னொருத்தர் விக்ரம், பயங்கரமான ஆளுங்க விக்ரம். உண்மையிலே சான்ஸே இல்லை. ஏன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க, அவங்களே கில்ட்டி ஃபீலிங்கில் சாரி கேட்குறதுக்கு ரொம்ப தயங்கி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு வந்துடுச்சு, மன உளைச்சல் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்கள் பாவம். அவங்க நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்கம் விக்ரம் சொல்கிறாரு, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, திவ்யா கூட நடுவில் வந்தவங்க வைல்ட் கார்டு என்ட்ரி, சாண்ட்ரா வைல்ட் கார்டு என்ட்ரி, நீங்கள் ஃபஸ்ட்டு டே 1 இருக்கீங்களே, நீங்கள் வந்துட்டு நம்ம பாருடா அப்படின்னு நீங்கள் தானே பேசியிருக்கீங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு அழுது, எனக்கு வந்து திவ்யா அப்படி சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு சொல்லும்போது, உங்கள் கண்ணில் வந்து தண்ணீரை வந்து தொடச்சது விஜய் பார்வதி தானே. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு விஜய் பார்வதி சூப்பராக உயர்வாக தெரிஞ்சுது. அதே சாண்ட்ரா விஜய் பார்வதியை பற்றி பிரச்சனை ஒன்று அழகாக இருக்கார், பாடி நல்லா இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஏதோ ஒய்ஃப்ன்ற ஒரு ஸ்தானத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தானே வந்து கேமராவில் பதிவு பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நீங்கள் கேமராவில் பதிவு பண்ணிட்டு இப்போ ஒரிஜினலாக வந்து அந்த பொண்ணு போகும்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கதவை திறந்துட்டாங்க கிளம்புங்கன்னு சொல்கிறீங்களே. இதை தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி போகும்போது சொன்னார். இதுதான் உங்களோட கேரக்டர் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும். விஜய் பார்வதி அதாவது விக்ரமுக்கு வக்கரம்னு சும்மா பேர் வைக்கல, இதுதான். ஏன்னா அவர் பண்ண அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து, அதாவது ஆல்ரெடி அவங்க வந்து துடிச்சிட்டு இருப்பாங்க, திறந்துச்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி. அதாவது அதெல்லாம் வந்து சான்ஸ் இல்லைங்க. இதே இது வந்துட்டு வினோத்துக்கு கோபம் இருந்துச்சு. வினோத் எப்படி பேசினார், வினோத்தை பார்த்து கற்றுக்கணும். உண்மையிலேயே மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க இப்படி கோவப்படுத்துகிற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பேசுனாங்க. வினோத் என்ன பண்ணார் இல்லை, வினோத்துமே வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அவளை வந்து கல்யாணமே படிக்காதடான்னு சொல்லிட்டு போகிறாரு. கல்யாணம் படிக்காதுன்னு அவர் சொல்கிறது அவரோட நண்பருக்காக சொல்கிறாரு. பட் அந்த உரிமை வந்துட்டு அந்த முடிவு எடுக்க வேண்டியது கமருதீனும் விஜய் பார்வதியும். அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். எது எப்படியோ அங்கே வந்துட்டு மன்னிப்பும் கேட்டாங்க விஜய் பார்வதி சாண்ட்ரா கிட்ட. அவங்க வந்துட்டு இப்படி பயந்து போனாங்க. இப்போ போங்க, நீங்கள் போங்க, அங்கே இருக்கவங்களாம் நீங்கள் போங்க, அவங்க பயப்படுறாங்க, இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னாங்க. அவங்கள வருத்தப்பட்டு தான் போனாங்க. அதை கூட வந்து அங்கே கிண்டல் அடிக்கிறாங்க. என்னென்னு மூஞ்சி பார்த்தீங்களா சொல்லும்போது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் அங்கே நின்னாங்க. கமருதீன் வரா மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பாடு தனியாக வந்தது எப்படியோ அதே மாதிரி தனியாக கிளம்புனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிக் பாஸ் ஏதாவது ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் வந்து கண்டென்ட்டே இல்லாமல் புலம்புன நேரங்கள்லாம் வந்து கண்டென்ட்டில் கொடுத்தது நம்ம விஜய் பார்வதி தான். அந்த ஒரு விஷயத்துக்காக பேசியிருக்கலாம், தெரியல. மேபி வந்துட்டு அவர் போய் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஏதாவது போடுறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.